பெருமக்களே, வாழ்த்தும் பயணம் என்ற ஒரு நல்லதொரு சிந்தனையை இன்று நாம் எல்லோருமே கொள்வதற்கு ஏற்றவாறு இந்த பொருளை அமைத்திருக்கின்றார்கள். வாழ்த்து எப்படி வேலை செய்யும் என்பதற்கு காலையில ஒரு விளக்கம் கொடுத்தேன். எந்த பொருளில இருந்து ஒரு அலை வருகிறதோ அந்த அலை அந்த பொருளின் தன்மை அத்தனையும் ஏற்றிருக்கிறது. எந்த பொருள் மீது அந்த அலை மோதுகிறதோ அந்த தன்மை அத்தனையும் அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப ஊட்டிவிடும். எந்த பொருளும் இந்த உலகத்துல அலை இயக்கம் இல்லாம இல்லை. ஏனென்றால் எல்லா பொருளுமே பரமாணுக்கள் என்ற சக்தியின் திணிவினால ஆக்கப்பட்டவை. எனவே பரமாணு என்பது விரைவாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வேகமான ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தவிர வேற ஏதேனும் ஆற்றல் இருக்கிறதா பிரபஞ்சத்துல என்றால் இல்லவே இல்லை. எந்த சக்தியானாலும் அந்த பரமாணுக்களுடைய இணைப்பினால்தான் உண்டாகுதே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையினால எந்த பொருளும் அதற்குள்ளாக பல நிலைகள்ல அது பரமாணுக்கள், அணுக்கள், மாலிகூல் என்று சொல்லக்கூடிய அளவுல எல்லாமே தனித்தனியாகவும் கூட்டாகவும் இயங்கி 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 அலைகளை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு பொருளிலே இருந்து பல விதமான அலைகளும் வரும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஆனா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது சயின்டிபிக் ரீசன். ஆனாலும் கூர்ந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு பின்னால யோசனை பண்ணீங்களா தெளிவா இருக்கும். சூரியன்ல இருந்து நம்ம உலகத்துக்கு ஒளி வருகிறது, சூடு வருகிறது என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? இல்லவே இல்லை. ஒளியோ சூடோ சூரியன்ல இருந்து வர்றதே இல்லை. இதை நான் கண்டுபிடித்து பல ஆண்டுகள் ஆயிற்று. அப்பொழுது சில விஞ்ஞான உணர்ந்தவர்களோடு பேசும்போது அவர்களெல்லாம் ஒரு மாதிரியாக எள்ளி நகையாடினாங்க. ஆனால் நாளாவட்டத்துல அதை நிரூபிப்பதற்கு பல உண்மைகளை நான் விளக்கும்படியாக ஆயிற்று. இப்பொழுது அந்த தத்துவ அடிப்படையிலேயே யூனிஃபைடு தியரி என்றதை நான் முழுமையாக்கி இப்பொழுது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் இப்போ கொடுத்துக்கிட்டே வர்றேன். அண்மையில கூட 4 நாட்கள் கோவையில விஞ்ஞானிகளுடைய ஒரு கூட்டம். ஒரு நாள் ஒண்ணுக்கு 2 மணி நேரம் பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி இயங்குகிறது, அணுக்கள் எப்படி கட்டப்படுகின்றன, இயங்குகின்றது என்றெல்லாம் சாதாரண பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதுல இருந்து சைக்காலஜி மன உளவியல் எப்படி உண்டாகுது, இவைகளெல்லாம் உறுப்புகள் எப்படி பரிணாமம் அடைகின்றன, ஏன் கண்ணு காது மூக்கு இவைகளெல்லாம் மேல இருக்கணும், அதுலயும் 2 கண்ணு 2 காது வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த எல்லா தத்துவத்தையும் ஒரே சக்தியின் கீழே எவ்வாறு நடைபெறுகிறது என்று திட்டவட்டமாக விஞ்ஞான முறையில உணர்த்திய போது இங்க இருக்கிறவர்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா மேல நாட்டுல சிக்காகோ என்ற ஒரு பெருநகரம் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் பார்த்து இருக்கலாம். அந்த சிக்காகோ நகரத்துக்கு ஒரு 60 மைல் தூரத்துல ஒரு நகரம் இருக்குது. அதன் பேர் மாஸ்டர் என்ற நகரம். அங்க 15,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டீல். அந்த கம்பெனியில சில விஞ்ஞானிகள், பலதரப்பட்ட விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவர்கள சிலர் நம்ம கருத்தை ஏற்று பழகிட்டு வர்றாங்க. ஒரு நாள் நான் பேச்சியாக ஏதோ சயின்ஸ் முறையில வெளியிட்ட போது அதை பற்றி அதிகமாக அறியணும்ன்ற ஆர்வம் அவங்க காட்டினாங்க. நான் என்ன சொன்னேன், ஐயா இந்த மாதிரி பொது கூட்டங்கள்ல அந்த மாதிரி தனி சயின்ஸ் எடுத்து பேசுற போது மற்றவர்களுக்கெல்லாம் அது வாங்க முடியாத தவிப்பாங்க. நீங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் வச்சுடுங்க, நான் அதுல இந்த யூனிஃபைடு தியரிய நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவோ ப்ராப்ளம் சயின்ஸ்ல உள்ளத நீங்க அறுத்து கொள்ளலாம், அதுல முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அங்கங்க சயின்ஸ் போயிட்டே இருக்குது, ஒரு இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்க, அதுக்கப்பால என்னன்னு தெரியல. அதுக்கு காரணம் சில இடங்க விட்டு போயிருக்குது. அந்த விட்டு போன ஒரு தத்துவம் தெரிஞ்சு அதனுடைய இயக்கத்தை தொடர ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா எல்லாமே நிறைவேறும் என்று சொன்னேன். அப்போ நான் 7 நாள் தான் அங்க தங்க வேண்டியது, 8 நாள். அதுல ஒரு நாள் அவர்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் இந்த யூனிஃபைடு தியரி என்ற ஒரு
தத்துவத்தை ஆதி நிலையில இருந்து இன்று மனிதன் வளர்ச்சி இன்னை விஞ்ஞானம் வரையில ஆதியில இருந்த அணு எப்படி பிறந்தது, அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு, அதுல இருந்து உயிர்கள் எப்படி தோன்றியன, ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில எப்படி உடல் பரிணாமம் வந்தது, இவைகளெல்லாம் படிப்படிப்படியாக விளக்க ஆயிற்று. அந்த அன்றைய முடிஞ்சது. நான் முடித்து விட்டு வந்த பிறகு தனித்தனியாக சில அதுல சேர்ந்த விஞ்ஞானிகள் இதை பற்றி நல்ல டிஸ்கஷன் செய்திருக்காங்க. மறுநாள் நாம் கூடும்போது அதுல ஒரு விஞ்ஞானி இந்த கருத்தை சொன்னார். அவருடைய ஆர்வம் அந்த மாதிரி, அது அவ்வளோ எளிது அல்ல, இருந்தாலும் அவங்களுடைய ஆர்வத்தை நான் எடுத்து சொல்றேன். சுவாமிஜி, நேற்று நீங்க கொடுத்த விளக்கத்துல ஒரு சரியான அடிப்படை எங்களுக்கு விளங்கி போச்சு. அந்த ஒன்றே போதும், இந்த யூனிபெட் தியரியை நாங்க உருவாக்கி இந்த விஞ்ஞான உலகம் முழுவதுக்கும் உள்ள எல்லா சந்தேகங்களையும் அது தீர்த்து விடும். அந்த அளவுல நீங்க நேற்று கொடுத்த விளக்கம் எங்களுக்கு அமைஞ்சு போச்சு, ரொம்ப நல்லது. இன்னும் எந்தெந்த அளவுல அதை பற்றி விளக்கம் வேணுமோ நான் எப்பொழுதும் உங்களுக்கு விளக்க தயாரா இருக்கேன் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, ஐயா, இது சாதாரணமான விஷயம் இல்ல, இந்த உலகெங்கும் உள்ள விஞ்ஞானிகள் தேக்கமுற்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். இத நாங்க இப்போ இங்க உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு புரியும்வாறு நீங்க சொல்றீங்களே, அதாவது கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னுட்டு, அதை நாங்க ஃபில்அப் பண்றோம். இத ஒழுங்குபடுத்தி விஞ்ஞான உலகத்துக்கு இத சப்மிட் பண்ண போறோம். அதனுடைய விளைவாக நோபல் பிரைஸ் என்றது ஒன்று இருக்கிறதே, அது கிடைக்கிற வரைக்கும் இது கொண்டு போகும். அப்படி கிடைச்சதுன்னா எங்களுக்கு அதுதான் பேரானந்தம், உலகுக்கு பயன் பெறும் என்று அவருடைய ஆர்வம். அந்த மாதிரி அவர்கள் சொன்னார்கள். அதுல அலை இயக்கமும் ஒன்று. அலை இயக்கம் ஏன் இது வரைக்கும் விஞ்ஞானத்துக்கு எட்டவில்லை என்றால், இந்த பரமாணு அல்லது உயிர் சக்தி என்ற ஒன்றில இருந்து அதுல இருந்து சார்ஜ் ஆகக்கூடிய ஸ்ப்ரெடிங் வேவ், விரிவு அலை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஏன் பரமாணுவையோ அல்லது உயிரையோ இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல. உயிர் என்பது இருக்கிறது என்றது இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை விஞ்ஞானி. இது பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்கு நாங்கள் அந்த மாதிரி இருக்குது. எந்த விஞ்ஞானியை கேட்டாலும் உடல், அதாவது மருத்துவ விஞ்ஞானிகளானாலும் சரி, பிசிக்ஸ் விஞ்ஞானிகளானாலும் சரி, உயிரை பற்றி கேட்டா அதெல்லாம் ஹம்பக்குன்றாங்க. உயிர் இருக்குதா இல்லையான்னா அப்படி ஒன்றும் தனியா ஒண்ணும் கிடையாது என்றதான் இன்று வரையில சொல்லக்கூடிய. அவர்களுக்கு உயிர் விளக்கம் கொடுத்த போது அந்த உயிரை மறந்து விட்டதுனால, உயிரை விட்டு விட்டதுனால, இந்த சயின்ஸை இன்னைக்கு உயிரை விட்டுட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கோம், பயந்துகிட்டு இந்த வர காலத்துல என்ன ஆகுமோன்னுட்டு. அதனால இப்ப உயிரை பிடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த உயிர் விளக்கத்துக்கு ஒரே இடம் நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் தான். இதுவரையில எந்த சங்கமும் அந்த முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே அந்த முறையில அந்த சரியாக புரிஞ்சு கொண்டா, இந்த சூரியன்ல இருந்து ஒளி வருகிறது, சூடு வருகிறதுன்றவன் இப்ப விஞ்ஞானிகள் உயிர் இருக்குதுன்னு நாம சொல்றோம், அத அவங்க அம்பக்குன்றாங்களே. நான் அன்னைக்கு நிரூபிச்சது நீங்க இப்படி சொல்றதுதான் அம்பக்குன்னு சொல்லி அதுல நிரூபிச்ச. எப்படின்னா, அங்கிருந்து அலைதான் வருகிறது, எந்த பொருளிடத்திலிருந்து அலைதான் வருகிறது, அந்த அலையில அதனுடைய தன்மையெல்லாம் இருக்கிறது. பூமி மேல அந்த அலை மோதும் போது, இந்த மோதிய போது ஏற்பட்ட மோதுதல்னால பூமியில இருக்கக்கூடிய அணுக்கள் சூடாகுது, வெளிச்சமாகுது. சூடும் வெளிச்சமும் பூமியில இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து பிரதிபலிப்பை தவிர சூரியன்ல இருந்து வர்றது அலைதான் என்று சொன்ன போது கொஞ்சம் திகைப்பு ஏற்பட்டது. இப்போ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக, பூமியை விட்டு ஏரோப்ளேன்ல போற போது ஒரு 50,000 அடி வரையில போகுது. சாதாரணமா நீள தூரம் போற விமானங்கள் எல்லாம் இந்த 747 இருக்க, அதெல்லாம் 50,000 அடி வரைக்கும் போகும். 35ல இருந்து 50,000 அடிக்கு போகும். ஆனா 30,000 அடி 20,000 அடி போற போதே குளிர்ச்சி, அதாவது 0 டிகிரி தான், அதுக்கு மேல வெப்பமே இல்லை, குளிர் தான் இருக்கும். அதுக்கு மேல இன்னும் போறதுன்னு வச்சுங்க. அப்போ சூரியன் சூடு வந்தா மத்தியில ஆறி போய் மறுபடியும் சூடேறுமா?
இது இந்த இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் எந்த இடத்துல எந்த பகுதியில இருந்து எந்த நேரத்துல போனாலும் சரி இப்படியேதான். இங்கதான் எல்லாரும் திணறி விட்டாங்க. அது மாத்திரம் அல்ல, அப்புறம் வெளிச்சத்துக்கு ஒரு ஓமை காட்டினேன். இரவுல நீங்க நின்னு ராத்திரில ஆகாசத்தை பாக்குறீங்க, இருட்டா இருக்குது, ஆனால் நட்சத்திரங்கள் மின்னுவது மாத்திரம் தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் நம்ம காலுக்கு கீழே அடுத்த பக்கத்துல சூரியன் இருக்குது. இப்போ இரவுல இப்பொழுதே அப்படி மறைய ஆரம்பிச்சது. ராத்திரி 12 மணின்னு வச்சுங்க, நாம் நிக்கிறதுக்கு நேர்ல கீழ்பாகம் போனா அதுக்கு அடுத்த பாகத்துல சூரியன் உச்சம் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற போது சூரியன் பெருசு. சூரியனுக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ண உருவத்தை கவனம் வச்சுங்க. 19 லட்சம் மடங்கு சூரியனை விட பூமியை விட சூரியன் பெருசு. 1 2 அல்ல, 19 லட்சம் மடங்கு. இது 8000 மைல் தான் குறுக்களவு, அது பல்லாயிரக்கணக்கான மைல்கள் குறுக்களவு. அப்போ கீழே சூரியன் இருக்கிறது, மேல இதையே சூரியனாக வச்சுக்கொள்ளுங்க. பூமி இருக்கு, இங்க இருந்து நாம பாக்குறோம், இங்க இருந்து நாம மேல பாக்குறோம், இருட்டாகுது. ஏன்னா இங்க அடைச்சிக்கிட்டு இல்லையா, இங்க நிழல் வந்துடுத்தீங்க. அதாவது சூரியன் இங்க சூரிய ஒளி இங்க தடுத்துடுது, அதனால இதுக்கு அந்தாண்ட போகல. ஆனாலும் இங்க இருந்து வரக்கூடிய சூரிய ஒளிய பாருங்க, இதுக்கும் இதுக்கும் இந்த கோடு, இதுக்கு கோடு பார்த்தா இந்த நிழல் வந்து அப்படியே வந்து இப்படியே பிடிச்சுக்க. இப்படி இருக்கிற போது இப்ப இதுக்கு ஒரு கோடு போடுவோம், இங்க ஒரு கோடு வச்சுட்டு இந்த ஒரு கோடு போட்டீங்கன்னா இப்படியே வந்து கோன் போல வந்து முடிஞ்சு விடணும். இத நிழல், இந்த நிழலு இங்க இருக்கக்கூடிய நிழலு இப்படியே போனா, ஏன்னா இது சின்னதா இருக்குது இல்லையா. இப்ப பாருங்க, இன்னும் இது நீளமா போனா இப்ப இது கோணலா இப்படி வருது இல்லையா. அதே போல இதுவும் வந்து அந்த அப்படியே போற இடத்துல இங்க குவிஞ்சிடும். அப்போ இங்க நிழல் எப்படி வரணும்னா கோணா வந்து முடியணும். இப்ப கோணா வந்து அங்க முடிஞ்சு போச்சுன்னா இங்க இருந்து நாம பார்க்கிறோமே, இந்த சைடுல வெளிச்சம் இருக்கணும், இந்த சைடுல வெளிச்சம் இருக்கணும். சூரியனுடைய வெளிச்சம் வர்றதா இருந்தா இந்த சைட்லயும் வெளிச்சம் இல்லை, இந்த சைட்லயும் வெளிச்சம் இல்லை, அண்ணாண்டியும் பார்க்க முடியல. வெளிச்சம் பின்னால இருந்து முன்ன இருட்டு இருந்தா வெளிச்சத்தை பார்க்க முடியும், முன்ன வெளிச்சம் இருந்து பின்னால இருட்டு இருந்தா இருட்டை பார்க்க முடியாது. தெரியுதா அது? ஆகையினால இப்படி இப்படி வரக்கூடிய இதுல இங்க இருந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா எங்க இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரியனுடைய ஒளியை பிரகாசிக்கிறதெல்லாம் அது மாத்திரம் நமக்கு தெரியுது. அது ஏனென்றால் சூரியன்ல இருந்து ஒளி வரல, அலைதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அலை எங்க மோதுகிறதோ அங்கதான் சூடாகவும் ஒளியாகவும் மாறுகிறது. அது எந்த பொருள் மேல மோதுகிறதோ அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப, தண்ணி மேல மோதுற போது அதற்கேற்ற அளவுதான் சூடும் ஒளியும், கல்லு மேல மோதுற போது அதுக்கேற்ற அளவு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. அதனால சூரியனில இருந்து அலைதான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அலை மோதிய பின்னர் அந்தந்த பொருளுக்கு ஏற்ப பிரதிபலிக்கிற போதுதான் அந்த பொருளின் தன்மை வெளிப்படுகிறது என்பது. அதே போலதான் இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்தோம், ஒவ்வொரு பொருள் இடத்துல இருந்தோம். இப்போ வேப்ப மரத்து கீழே இருந்தீங்கன்னா நல்லதுன்றாங்க, அதே போல இன்னும் ஒரு சில மரத்துலன்னா அது வேண்டான்றாங்க, புளிய மரத்துக்கு போனா வேண்டான்றாங்க. என்ன காரணம்? ஒவ்வொரு மரத்துக்கும் அதோட ரசாயன தன்மைக்கு ஏற்ப அதனுடைய அலை இருக்குது. இந்த அலைக்கு ஏற்ப அவரை மோதும் போது உடல்ல அதுக்கு தகுந்த விளைவு உண்டாகும். இன்னும் ஒரு முக்கியமான பச்சை பாம்பு, அதாவது வித்தை செய்யறவங்க, மிராக்கிள்ஸ், அந்த ஜால வித்தை செய்யறவங்க ஒரு வித்தை, பச்சை பாம்பை பிடித்து அத தலையை எடுத்துட்டு வயிறு முழுக்க ஆமணக்கு விதைய செலுத்திடுவாங்க. செலுத்திட்டு புதைச்சிடுவாங்க. புதைச்சி ஒரு 40 நாள் 50 நாள் ஆன பிறகு அதை எடுத்தா சதையெல்லாம் போய் எலும்பும் இந்த கொட்டையெல்லாம் இருக்கும், ஆமணக்கு விதை. அதை வந்து தூளாக்கி வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய ஒரு திரியில வச்சு, ஒரு இருட்டு வீட்டுல அந்த எண்ணெய வச்சு அந்த திரிய கொளுத்துனா வீடு முழுவதும் பச்சை பாம்பு ஓடுற மாதிரி தெரியும். அப்போ அந்த ஒவ்வொரு அணுவிலையும் இதனுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அந்த அலையில
இந்த காற்றுல படும்போது அதே அளவு அதே பாம்பு போல ஆயிரக்கணக்கில் இது பண்ணும். இதுல இருந்து இந்த அலை இயக்கத்தை பத்தி ஒரு அளவு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போலதான் ஒவ்வொரு பொருளில் இருந்து வரக்கூடிய அலைக்கு அந்த பொருளின் தன்மை உண்டு. அதனால்தான் சில எண்ணெயை ஊத்தி வழக்கு போடக்கூடாது வீட்டுலன்னு சொல்லுவாங்க. வேப்ப எண்ணெய் ஊத்தி போட முடியாது, அங்க இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் எல்லாம் மாறிடும் அந்த கசப்பு சுவையினால வேப்பனுடைய. ஆனா நிழல்ல இருக்கலாம், மருந்துக்கு உபயோகப்படுத்தலாம், அது வரைக்கும் நல்லது. அப்படி அந்த முறையில இந்த வாழ்த்தும் பயணம் என்பதை தெரிந்து கொள்றதுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் மகா ஆகாசம் என்ற அந்த நுண்ணிய அணு இயக்கத்தினால ஒரு காந்த சக்தி, காந்த அலை நிரம்பி இருக்கிறது. நம்ம உடல்ல அதிலேயே ஒரு சிறு பிரிவு நாம கிட்டையும் அதே போல அலை இருக்கிறது. இவ்வளவும் நாம் என்னென்ன செய்தோமோ இது வரைக்கும் அந்த செயலெல்லாம் பதிந்து, அப்போ நமக்கு எந்த மாதிரி எண்ணம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்னென்ன செயல் செய்து பதிந்து வச்சிருக்கோமோ அந்த பதிவை ஒட்டி தானே எண்ணங்களும் இருக்கும். நல்லதையே செய்து பழகினவங்களுக்கு நல்ல எண்ணங்களாகவே இருக்கும். அதே போல ஒரு புச்சர் இருக்கான், கசாப்பு கடைக்காரன் இருக்கான், அவனுக்கு என்ன இருக்கும், கனவுல கூட பின்ன 2 ஆடு வெட்டுற மாதிரிதான் இருக்கும் கனவுல. அதே போல புஷ்பம் விற்கிறவன் இருக்கான், அவனுக்கு கனவுல கூட ஏதோ புதிய புதிய புஷ்பம் கூட கூட வர்ற மாதிரிதான் கனவு காணுவோம். அந்த மாதிரி என்ன செயலை செய்யறோமோ அதெல்லாம் பதிந்து நம்முடைய உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய அலையின் மூலமாக எப்பொழுதும் வெளியாகி கொண்டே இருக்கிற போது எந்தெந்த அணுக்களை தொடுதோ அந்த லைன் படி அதே எண்ணம் உண்டாகும், அதே செயலாக உண்டாகும். இதோடு இப்ப நாம ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு ஒரு தன்மை இருக்குது. சும்மா உட்கார்ந்து இருந்தோமானாலும் அந்த தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டாயம் உண்டாகும். அது இடத்துக்கு தகுந்தவாறு உங்களுடைய எண்ணம் மாறுது இல்லையா. உதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம், அல்லது இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க என்ன எண்ணம் இருக்கும், நாம இன்னும் என்ன முக்கியமான நல்ல கருத்தை தெரிஞ்சுக்க போறோம் என்ற ஒரே எண்ணமா இருக்கும். இங்க வந்த போது எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கும், அலையில வேறுபாடு இருந்தாலும் கூட. அதனால இந்த எண்ணமே இல்லாதவங்களுக்கு கூட தினந்தோறும் இங்க வரலாம், இங்க இருக்கலாம், இதை அனுபவிக்கலாம் என்று ஒரு தூண்டுதல் எண்ணம் உண்டாகும். அது போல எண்ணங்கள் எல்லாம் கூட நீங்க என்ன என்றீங்க அந்த எண்ணம் அலையா போயிட்டே இருக்கும். எங்க எங்க படுதோ அவர்களுக்கு அதே எண்ணத்தை தூண்டிவிடும். நம்ம எண்ணம் ஆராய்தல் என்றதுல ஒரு தத்துவம் நான் சொல்றது உண்டு. ஒருவன் போயிட்டு இருக்கான் மார்க்கெட்டுக்கு, அங்க ஒருவர் கூடையில பழம் வச்சு விற்கிறாரு, மாம்பழம்னு வச்சுங்க. ஆனா அவன் கண்ணில் படுது, அவனும் பாக்குறான் அவரும் பாக்குறாரு. போய் என்னப்பா விலை, மாம்பழம் டசன் 20 ரூபாய்ங்க. சரி ஒரு அரை டசன் கொடுன்னுட்டு விலையை பேசி வாங்கிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு எண்ணி பாக்குறாரு, எனக்கு ஏன் நான் மாம்பழம் வாங்கினேன், நான் சாப்பிட போறதில்லை. இப்போ வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் நான் வீட்டுல இல்ல, ஏற்கனவே வாங்கின மாம்பழம் ஒரு 4-5 வீட்டுல இருக்கு, என்னத்துக்கு வாங்கணும்ன்ற. அப்ப ஏன் வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு என்றதுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. இவரை பார்த்த போது மாம்பழம் விற்கிறவனுக்கு யார பார்த்தாலும் இவர் வாங்குவாருன்னு தான் நினைப்பாங்க. அந்த எண்ணால அங்க தாக்கிய போது நான் வாங்கணும்னு அந்த எண்ணம் அப்படி திரும்பி போச்சு. அதனால என்ன பண்றாரு, அவர் விலை விசாரிச்சாரு, வாங்கிட்டாரு. இவன் எண்ணம் அங்க புகுந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவர் எண்ணம் உண்டாகுது, ஏன் வாங்கணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நாம் நமக்காக செய்யக்கூடிய செயலை விட பிறருடைய எண்ணத்துக்கு இலக்காயி அடிமையாகி பல காரியங்களை செய்து நாம் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறோம் என்று ஒரு புலவர் சொல்றார். புலவர்னா ஒரு ஆழ்வார். பல்விரவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் சொல்றாரு. பல பிறவி எடுத்தேன், யாரோ எண்ணிய எண்ணங்களுக்கெல்லாம் தான் இந்த உடலை நான் இயக்கி அதுல பதிவேற்றி ஏழையான ஒண்ணும் இல்லாத நான் நாசமாயிட்டேன் என்றார். பெற்றேன் பல்விரவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். அவருக்கா பாடினாரு, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் பாடினாரு. காலையில இருந்து மாலை வரைக்கும் நாம செய்யற செயல் எடுத்து பார்த்தா எத்தனை செயல் நமக்காக, நன்மைக்காக, நாம் வாழ்வதற்காக,
நாம் வந்த வேலையை முடிக்கிறதுக்காக செய்யறோம், எத்தனை செயல் வீணாக இன்னும் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு செய்யறோம்னு பார்த்தா அப்பதான் தெரியும் நண்பர்களே. ஆகையினால இந்த மந்திரக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விதமான மின்சக்திய, அதாவது அலைநீளத்தை ஆக்க வல்லது. ஆ என்றால் இங்க இருந்து புறப்படுது, ஈ என்றால் இங்க இருந்து புறப்படுது, ஊ என்றால் இங்க இருந்து புறப்படுதுன்னு வச்சுருந்தோம். அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த கியூபிக் இன்ச்சஸ் ஆஃப் ஏர், காற்றினுடைய அழுத்தம் எவ்வளவுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் அலைய கண்டிஷன் பண்றது. அப்போ அது வெளியிடும் போது வாயினால வெளியிடுறோம், சிலது மூக்கினால வெளியிடுறோம். அந்த வாயினால வெளியிடும் போது ஒரு விதமான இயக்கங்கள், அது சில நரம்புகளை தூண்டிவிடும். மூக்குனால வெளியிடும் போது அது சில நரம்புகளை தூண்டி விடுவது, மூளையில போய் திரும்பி வந்து அது உடல் முழுவதும் தூண்டக்கூடியது மூக்குனால விடுறது. காரணம் இத சொல்ற பாருங்க, பா என்று சொன்னா இந்த வார்த்தை, இந்த சவுண்டு பா இங்க இருந்து வந்துடுது. அதே இங்க விடாத மூக்குனால விட்டோம்னு வச்சுங்க, மா, பாதான் மாவாகுது. வித்தியாசம் என்ன? வாயினால விட்டது, மூக்குனால விட்டது, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா மா என்று சொல்லும் போதே மூளையினுடைய முழு அளவுக்கு இந்த சவுண்டு எப்படி போய் சுத்தி வருதுன்னு பாருங்க. மா என்னும் போது மேல போய் சுத்தி தான் மூக்குல வரணும், நேரடியா பான்னு விட்ட மாதிரி வராது. அதனால பீஜாட்சரமா மாறி போகுது. மூக்குல விடக்கூடிய இதெல்லாம் அதை பீஜாட்சரங்கள் என்று சொல்றாங்க. மூளையினுடைய அதாவது எல்லா செல்களையும் தொட்டு வெளியிடுவதனால. அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மையா தீமையா ஒண்ணு உண்டு. அதையே கோர்வையாக்கி ஒன்றன் பின் ஒன்றாக வச்சு அது விளைக்கக்கூடிய நன்மையை வகுத்திருக்காங்க நம்ம பெரியவங்க. அதுதான் மந்திரம். மந்திரம் என்பதே அதுதான். நீண்ட காலம் செபித்து 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 உடல்ல ஏற்படக்கூடியது உணர்ந்து, அந்த உடலுக்கு அப்பால போனா அது என்ன விளைகிறதையும் உணர்ந்த போதுதான் மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுல தீய சக்தி அந்த ஒலி இங்கேயும் பாழாக்கி விடும், அது யார நினைச்சு அதை விடுறாங்களோ அவங்களையும் கெடுத்திடும். அந்த மாதிரி விடுறதுதான் இந்த சூன்யம், பில்லு, அது இது என்றே சொல்லக்கூடியதெல்லாம். அவங்க ஏன் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இந்த கேடாக அழிவுக்கு வேண்டிய ஒரு சக்திய அந்த மந்திரத்தை வெளியிடுற போது முதல்ல 10, 20, 10, 20ன்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 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 அவர்கள் உடம்புக்கு ஒரு இம்யூனிட்டியை முதல்ல ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்குரிய சடங்குகள், அதுக்குரிய முறையில. இம்யூனிட்டின்னா அதை தாங்கு சக்தியை பெற்றுக் கொள்றாங்க. தாங்கு சக்தியை பெற்ற பிறகு இன்னொருவரை நினைச்சு அதை விடும்போது அங்க தாங்கு சக்தி இல்லை, அதனால பாதிக்கு. ஆனாலும் இவனை பாதிச்சு அவனுக்கு போகுது, அவன் எந்த அளவு பாதிக்கப்படுவானோ திரும்பி வந்து இவனை பாதிச்சுட்டு வந்து. அதுதான் இப்போ ஈய மந்திர சக்தியினுடைய விளைவுகள். நீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, அம்மாதிரியான விச்சுகிராப்ட்ல மந்திரங்கள் செய்யறவங்க மனைவி, மக்கள், குடும்பம், நண்பர்கள் கூட நல்லா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு பாவையை வச்சு ஒரு தீய மந்திரத்தை ஒருத்தர் பேரு அது மேல பேர் வச்சுட்டான்னா, எப்படி இப்ப நாம பேரு சொல்லி வாழ்த்தணும்னா அங்க போய் சேருதோ அதே போல சேர்ந்துடும் அலை இயக்கத்துல. அப்போ ஒரு முள் எடுத்து இந்த இடத்துலயே ஒண்ணு குத்துவான் அந்த உடம்ப கெடுக்கிறது. அந்த நேரத்துல இவன் யாரு நினைக்கிறானோ அவனுக்கு நல்ல புண்ணிய வசத்தினால மனம் நல்லா இருக்குது, உடல் நல்லா இருக்கணும், காப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, அவனுடைய உருவமும் ஆப்படாது. அவன் பெயரை சொல்லும் போது அந்த சமயத்துல என்ன ஆகும், இவனுடைய மனைவியோ மக்களோ அல்லது இவனுடைய நண்பனோ என்ன நம்ம இன்னும் வளர்க்கணாமே நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நினைச்ச உடனே அவர்களுடைய உருவம் இவனுக்கு வந்துடும். முள்ள குத்தணும்னு அவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால விச்சுகிராப்டில உள்ளவர்களுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள் அல்லது நண்பர்கள் நாலாவட்டத்துல க்ளோஸ் ஆயிடுவாங்க. இது நீங்க கூர்ந்த ஆராய்ச்சியோடு பாத்தீங்கன்னா தான் தெரியும். அதனால இந்த அதே போலதான் இது சாபம்னு வச்சுங்களேன், வாழ்த்தும் அப்படிதான். நீங்க வாழ்த்துறீங்கன்னு வச்சுங்க, அந்த வாழ்த்து எழும்போது மன அமைதி இல்லாத வாழ்த்து எழாது. அப்படி அமைதி இல்லாத போது கூட ஒரு வாழ்த்து சொல்லிட்டோம், அந்த 2 வார்த்தை 3 வார்த்தை 2 தடவை சொல்லிட்டோம்னா மன அமைதிக்கு வந்து தானாக அமைதி நிலையில இருந்து அது வாழ்த்துகள் வர ஆரம்பிக்கும். அதனால வாழ்த்து சொல்லும் போதே வாழ்த்துறவன் முதல்ல வாழலாம், அதன் பிறகு இவனுடைய வாழ்வு மலர்ந்து மற்றவர்களுக்கு
விரிந்து செயல்படுது. ஆகையினால அந்த வாழ்த்து என்பத ஆக்கம், தெய்வீகம், அன்பு, கருணை இவைகளெல்லாம் தானாகவே அடங்கி விடுச்சு. வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த உலகம் முழுவதும் உள்ள எந்த மொழி எடுத்தாலும் இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையில அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்து நீங்களா எண்ணி பாருங்க. எந்த மொழியிலையும் இதுவரையில நான் தேடிட்டேன், இல்லைன்னு தான் சொல்றேன். அந்த ஒரு அற்புதமான ஒரு இத வச்சு, ரெண்டாவது லா என்ற ஒரு சவுண்ட் இருக்குங்களா, லம்பிகா யோகத்துல அது தானாக இயற்கையாக கொண்டு போய் விடக்கூடிய சவுண்ட் லா. அதாவது அந்த பேலட்ல ஒரு ஹிட், ஒரு மோதுதல் கொடுக்குது லா என்ற ஒரு வார்த்தை தான். அதனால வாழ்க என்று சொல்லும் போது அதுக்கு அடுத்து வளமுடன் என்று சொல்லும் போது ரெண்டு இடத்துல ஒரு மனிதன் அந்த லம்பிகா யோகத்துல அங்க மோதுதல் பிரஷர் தானா கொடுக்குறான். அந்த இடத்துல மோதன உடனே பிச்சுட்டரி, பினியல், பிரெயின் இவர்களுக்கெல்லாம் ஒரு அலை இயக்கம் இவன் என்ன என்றானா அதை அப்படியே விரிவு கொடுக்க முடியுது. சாதாரணமா இல்ல. இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை சாதாரண எழுத்துக்களை போல அல்ல, ஒரு பெரிய மந்திரம் ஆயிடுது. இந்த தத்துவத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா தான் அது தெரியும். ஆகவே அந்த முறையில நாம் வாழ்த்துறோம். எப்படி வாழ்த்துறோம்? வடிவேலு சொன்ன முறையில நாம் தவத்துல இருந்து எழுந்திருக்கிற போது பீட்டா வேவ்னு 14 to 40 சைக்கிள் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. அதுலதான் நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லாம் நடைபெறும். தவத்துல போற போது ஆல்பாவுக்கு வரணும். அதாவது 8ல இருந்து ஃப்ரீக்வன்சி பெர் செகண்ட், அதுலதான் ஆல்பா வரணும். ஆனா சில சமயம் வேற எண்ணங்கள் வருது, அது 14, 15க்கு தாவும். மறுபடியும் நாம் தியானம் பண்றோம், இங்க படுதுன்னு சொன்னா ஆல்பாவுக்கு வரும், மறுபடியும் அந்தாண்ட போகும். எப்படி இருந்தாலும் மனம் ஓடுதுன்னு நினைக்கிறோமே, அதை விட எங்க ஓடுறீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது. இப்படியும் அப்படியும் இந்த கோட்டிலேயே இருக்குது பாருங்க, அதான் லாபம். இதுக்கு அந்தாண்ட விலகின பிறகுதான் உணர்ச்சியமான செயல்கள் எல்லாம் உண்டாக்கு. அது இல்லாத இங்கேயே இருக்குது. அதுக்கு பதிலா தவத்துல 10 நிமிஷம் இருக்கீங்க, 1 நிமிஷம் தான் நிக்க முடிஞ்சது, 9 நிமிஷம் அசைஞ்சு போச்சு மனம். இந்த பயிற்சி என்ன ஆகுது, நாள் முழுக்க 16 மணி நேரம் வீழ்ச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கடி அந்த அசைவற்ற நிலைக்கு தானா வந்து போகும். அமைதி நிலைக்கு இங்க பழகிய பழக்கத்தினால வந்துட்டே போகும். அதனால நீண்ட காலம் தவம் இருக்கக்கூடியவர்களுக்கு தானாகவே மனோசக்தி, அறிவினுடைய ஒரு மென்மை, அமைதி நிலை தானாகவே நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வரும். அந்த நிலையில நாம் கூறக்கூடிய வாழ்த்து மன நிறைவாக எழும் ஒலி, அந்த கருத்து. அதே போல அவர்களுக்கு அடித்தளத்துல அது போய் பதியும். பதிந்தா நீங்க என்ன என்றீங்களோ அது அவங்களுக்கு நடக்கும். அவர்களுடைய வினையினுடைய அழுத்தம் அதிகமா இருந்தா அதை கொஞ்சம் குறைச்சிக்கும், முழுமையாக ஆக்க முடியாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு பயன் கட்டாயம் உண்டாகும். தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் எல்லாரையும் எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் கூட அவர்களே நம்மிடம் நட்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். அதனால பழக்கம் வேணுமே. இதுக்கு சும்மா வாழ்க வளமுடன் என்று சொல்லிட்டா என்ன, இப்ப வெளியில பார்க்கிற போது சிலர் சொல்ல கேட்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு தத்துவம் தெரியல, பழக்கமும் வரல, ஏதோ எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்ற, பார்த்த உடனே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது அல்ல. நல்ல அமைதியாக வாழ்க வளமுடன் என்று அந்த அமைதியான அதற்குரிய துணியோட சொல்ற போதுதான் மனம் அந்த நிலைக்கு வரும். சிலருக்கு எதிரிகளை வாழ்த்துறோம்னு சொன்னா, நான் வாழ்த்துறேங்க, அது ஒண்ணும் ஆகலைன்னு. எப்படி வாழ்த்துறேன்னா, போனா போறான்னுட்டான் நான் வாழ்த்து வச்சுக்க போறோம். போனா போறேன்னா அதுதான் இது போனா போச்சு. இது நீங்க சொன்னது, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுவும் போச்சு. என்னன்னா அந்த மாதிரி இல்லாத உண்மையாகவே அவன் வாழணும், அவன் நட்பாக வரணும், எனக்கு உதவியாக அமையணும் என்று சொன்னா, ஒரு எதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நஷ்டம். அந்த ஒரு எதிரி நண்பனா மாறினான்னு வச்சுங்க, இந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நஷ்டம் மீண்டு போச்சு, லாபமாச்சு. ஆனா அவன் நண்பனான உடனே அவனால சில நன்மைகள் வருது, 2 லாபம் இருக்கு. ஆகையினால இத வாழ்த்தின் மூலமாக வாழ்த்தணும் சொல்றோம். அப்போ முதல்ல எல்லாரும் நாமெல்லாம் குடும்பத்தவர்கள். இதே ஒரு குடும்பமே இல்லாத சன்னியாசியா இருந்தா சன்னியாசிகளை வாழ்த்தணும், என்ன அந்தணர்கள் வாழ்த்தணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, அப்படித்தான் போகும். நமக்கு வேண்டியதெல்லாம் குடும்பத்துல
முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் நன்மையாக இருக்கணும். அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துங்கள்னு சொல்றேன். இந்த வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துவதனால சாதாரணமா இதுக்கு முன்னே முதல்ல எதிர்ப்பு இருந்து அது எப்படி நான் சொன்னதெல்லாம் எதிர்க்கிறாங்க, அவங்கள எப்படி வாழ்த்துறது? அவங்க 1000 எதிர்க்கட்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விடும்போது முதல்ல சேர்ந்து கண்ணீர் விடக்கூடியவங்க அவங்கதான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏதேனும் துன்பம் ஒருத்தருக்கு வந்தா இன்னும் ஒருத்தர் அதை கூட்டாக அனுபவிக்க வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு பற்றுதல் உண்டாகுது பாருங்க. அங்கதான் ஏதோ ஒரு குறைபாட்டை 10 ஐட்டம் 9 நன்மை இருக்குது அவங்களாண்ட, நீயா ஒன்ற அது இல்லைன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு குறைபாடை வச்சுக்கிற, அதையே எண்ணி 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 அவர்களை வாழ்த்த மறுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அதை விட அதனால என்ன, இந்த 9 நன்மையினால வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்காத தோத்துடுறீங்கன்றதுதான் அர்த்தம். அதனால ஒரு கிழக்குக்கு சரி அவங்க போற வழிய விட்டுடுங்க சொல்லிட்டு 9ல இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சால இதை நினைவு கூறணும். நல்லதெல்லாம் நினைவு கூற 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 இது பொல்லாதது என்று நினைக்க முடியாத ஆயிடும். அந்த மாதிரி செய்யறது இல்லை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ நன்மைகளை செய்யறோம். கணவன் மனைவி உறவுல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா வாய் திறந்து நீ நல்லது செய்த, இவ்வளவு நல்லா இருக்குது சொல்றதுக்கு இந்த நாக்கு எழாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு கேட்டா ஏறி உட்கார்ந்துவாங்களாம். எங்க ஏறி உட்கார்ந்தா உங்க சொத்து தானே, எங்க ஏறி உட்கார்ந்தாலும் உங்களுடைய சொத்து தானே அது என்று நான் விளக்குவது உண்டு. அந்த மாதிரி இல்ல. மேல நாட்டுல எந்த அப்பா மகனா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, வேற யாரா ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் அதுக்கு பாராட்டிடுவாங்க. உடனே பாராட்டணும். அந்த பாராட்டு மனப்பான்மையினாலதான் ஏதாவது குறைபாடு இருக்கிற போது அதுக்கு கவனமே இல்லாத போயிடும். அதை கவனிக்காதையே போயிடலாம். நமக்கு என்ன குறைன்னுட்டே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குறைபாடு ஒண்ணுதான் தெரியும். அவ்வளவு நன்மையை அவங்க செய்துட்டு வர்றாங்களா காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது வரவே வராது. ஆகவே அதை விட்டுட்டு இனிமே என்னென்ன நன்மைகள் எவ்வளவு செய்யறாங்கன்னுட்டு நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து அதையே என்ன நம்முடைய மனம் எவ்வளவு ஆனந்தமா இருக்குது, அமைதியா இருக்குதுன்னு பாருங்க. ஏதாயினும் குறைபாட்டை எடுத்துக்கொண்டு அதையே பெருசு பண்றதை விட நல்லதையே விளக்கிட்டே வாங்க, பெருக்கிட்டே வாங்க. இது ஒண்ணு. கணவன் மனைவி உறவுல சிறிது துன்பத்தை ஏற்படுத்தினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது சாபமாக மாறியும். ஏன்னா 2 பேருமே யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் பற்றுக்கொண்டு அவ்வளவு அக்கறையாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை உணர்வு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் அவ்வளவு செய்யறாங்க. அப்படி செய்யற போது அதை அலட்சியம் பண்ணி மன நோக்க முடியாத ஒரு காரியத்தை, ஒரு செயலை அல்லது ஒரு சொல்ல செய்யற போது எவ்வளவு வருந்தம். சாதாரண வெளியில போற போது மனம் வருத்தம்னா அத்தோட மறந்துடுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில பின்னி இருக்கக்கூடியவங்க மனம் வருந்தினால் என்ன ஆகுன்னு பாருங்க. அது பெரிய சாபமாக மாறிடும். பார்க்கும் போதெல்லாம் அந்த வருத்தம் ஏற்படும். அது என்ன ஆகுது, 4 வட்டத்துல இந்த அலை இயக்க வேறுபாடு, முரண்பட்ட அலை 2 பேருக்குமே நோய்களை உண்டு பண்ணும். தெரியாது. அது டாக்டரால கூட பார்க்க அதாவது திருத்த முடியாது. காரணம் இது சைக்கோசோமேட்டிக், உளவியல் மூலமாக, மன அலை மூலமாக வந்து கொண்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டீங்கன்னா மருந்து போகும், மறுபடியும் அதே எண்ணம் முரண்பாடு இருக்குது பாருங்க, திரும்பி அதே வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் அதிகமான அழுத்தம் வந்தது. அதனால அந்த சாபம் அது நோய்வாய்ப்பட்டு அல்லது ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு வர்றதெல்லாம் கூட கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய அல்லது அப்பா மகன் என்ற சொந்தத்துல ஏற்படக்கூடிய மனத்தாங்கள் அது அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துவிடும். ஆகையினால இது எல்லாம் போக்குவதற்கு வராத தடுத்து கொள்றதுக்கு முதல்ல கணவன் மனைவி உறவுல கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி வாழ்த்தணும், மனைவி நல்லா இருக்கணும்னு வாழ்க வளமுடன் என்று உருவத்தை நினைச்சு ஒரு தடவையோ 2 தடவையோ வாழ்த்தும். அதன் பிறகு அடுத்தது குழந்தைகள். நாம் பெற்ற செல்வங்கள் நம்முடைய கர்மா வினை பயனாக வந்தவை. நாம் நினைக்கிறோம் எங்கேயோ இருந்து வந்து எனக்கு பிறந்ததே இது குட்டி சாத்தா. இங்க உள்ள அடங்கி இருந்த வினைகள் எல்லாம், செயல்கள் எல்லாம் அது என்ன ஆகும், அது முதல்ல அதை தான் முன்னே எடுத்துக்கிட்டு வரும். உள்ள மிச்சம் எல்லாம் உள்ள அடங்கி இருக்கும்.
இங்கே இவர் 1000 நன்மையை செய்துட்டு இருப்பாரு, அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாரு. இவர் 10 தீமையை உள்ள வச்சுக்கிட்டு வெளிக்காட்ட முடியாத அடக்கி 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 வச்சுட்டு இருப்பாருன்னு வச்சுங்களேன். அது என்ன, அது கர்ப்பம் தரிக்கிற போது இது அப்படியே அடக்கி வச்சதுக்கு வேகம் அதிகம். இது வெளியே வர்ற போது அந்த குழந்தை அடக்கி வச்சதை முன்ன காட்டி மிச்சம் எல்லாம் பின்னால வச்சுக்கும். அதனால்தான் அவன் நல்லவன் தான் இருக்கான்யா, அந்த குழந்தை பார்த்தா அந்த பிள்ளை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா அது வேற வரவே வராது. இங்க இருந்ததனுடைய தொடர்பு தானே தவிர அது வேற வரவே வராது. அப்போ நல்ல குழந்தையா வேணும்னா நாம மனசை நல்லா வச்சுக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும்னுட்டு அந்த பொறுப்புணர்ச்சி அந்த தத்துவம் தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி கொள்வாங்க. நல்ல மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது இயல்பாகவே வந்துவிடும். அதுதான் இப்போ மனவளக்கலை மன்றத்துல சேர்ந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தி 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 எப்பொழுதும் பிணக்கு ஏற்படாத அத டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் 3ஐயும் கையாளுங்கன்ற. எந்த நேரத்துல எது வேணுமோ அந்த மாதிரி பொறுமை, விட்டு கொடுத்தல், அது தியாகம், இந்த 3ல எந்த இடத்துல எது எது வேணுமோ. அதனால ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு விட்டு கொடுத்தா நாளைக்கு அவங்க சேர்ந்து வரப்போகுது, எங்கேயும் போயிட போறது இல்லை. கணவனுக்கு மனைவி விட்டு கொடுத்தாலோ மனைவிக்கு கணவன் விட்டு கொடுத்தாலோ நாளைக்கு இப்படியேதான் வட்டி கொட்டு வரும், எங்கேயும் போகாது. ஆகையினால விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் நட்டம் இல்லை. அதுக்கப்புறம் அவர்களுடைய கூட்டு ஒரு உள்ளம் இருக்குமே, ஆனா குழந்தை பிறந்த அப்பழுக்கற்ற ஒரு நல்ல குணத்தோட கோஆர்டினேஷன் உள்ள குழந்தையாக இருக்கும், மனதுக்கும் உடலுக்கும். எங்க ஊர்ல ஒரு விவசாயி, அவரு 2 பிள்ளைங்க இருந்தது, ரொம்ப போக்கிரி பசங்க. நான் ஒரு நாள் வெளியில பாவு போட்டுட்டு இருக்கோம், அவர் அத பையனை பெருத்திக்கிட்டு போறாரு. என்னுடைய தந்தையார் கேட்கிறார், ஏயா பையனை போய் அடிக்க போற, உங்களுக்கு தெரியாதுங்க அதுங்க என்ன போக்கிரித்தனமா இருக்கு. சரி, அது இருந்தாலும் உன்னுடைய குழந்தை தானே. என்னுடைய குழந்தைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, அது வம்புக்கு பிறந்தது. ஆனா என்னடா வம்புக்கு பிறந்ததுன்னு சொல்றியேன்னுட்டு அவனை நிக்க வச்சுட்டு கேக்குறாரு. அவனுக்கு கோபம் கொஞ்சம் அடங்கி இருக்குது. அப்ப சொல்றான், நான் வானான்றது அவ வேணுன்றது, அவ வேணுன்றது நான் வானான்றது, இப்படியே பிறந்த குழந்தைங்க இருக்குங்க. அப்ப சரி நீ ஒத்துக்கிறிய இல்லையா? ஆமாங்க, இருந்தாலும் கோபம் வர்றது, என்ன பண்றது, அதுக்காக அந்த மாதிரி உணர்வு சாதாரண ஆட்கள் எல்லாம் இருக்கு. அதனால குழந்தைகள் நம்முடைய வினையை வெளிப்படுத்துறதுக்காக வந்த வினைப்பயனாக வந்த ஒரு சரீரம் மட்டும் எடுத்துக்கொண்டு அது எப்படி இருந்தாலும் அதுங்களை வாழ்த்தி 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 ஏதேனும் தீமையோ தொந்தரவோ இருக்குமே, ஆனால் நான் செய்த தீமை என் உடல்லயே நோயாய் வருமே இல்லையா சில சமயம், அதே போல இது வேற உடல் எடுத்துக்கிட்டு அதே தீமையை திருப்பி அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை திருத்திக் கொள்ள வேண்டியதான். வாழ்த்தி 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 அந்த பாவ பதிவுகள்ல இருந்து நாம் விடுதலை ஆக்கலாம், அந்த குழந்தையும் நல்லாக ஆக முடியும். அதன் பிறகு அதுதான் குழந்தைகளை வாழ்த்தணும். அதன் பிறகு உடன் பிறந்தார். அவங்க எங்க இருந்து வந்தாங்க? நாம எங்க இருந்து பிறந்தோமோ அதே தாய் தந்தையர் இருந்து அவங்களும் பிறந்தாங்க. இப்போ இந்த பிறவி எடுத்த பிறகு எப்பவும் 12 வயதுக்கு மேல செய்யக்கூடிய செயல்தான் அவனை சேரக்கூடிய கர்மம் வினை. அதுக்கு முன்ன இந்த கருவமைப்புல சஞ்சித கர்மம் தான் வேலை செய்யுமே தவிர இவனுக்குன்னு தனி கர்மங்கள் எட்டாது. அதனால்தான் 12 வயசு வரைக்கும் என்ன செய்தாலும் அது தாய் தந்தையருக்கு தான் சேர்ந்தது. ஆகையினால அந்த கரு உருவாகி அதுல இருந்து மீண்டும் தனிப்பதிவு ஏற்படுறதுக்கு அவர்கள் வரணும். அப்போ அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரே வயசுல வந்தவங்க. இந்த 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ நாம பிரிஞ்சு இருந்துட்டோம். இந்த பிரிவு காலத்துலதான் கர்ம வேணா வித்தியாசம் இருக்கும் இவங்க செய்தது. அதுக்கு முன்ன எத்தனை கோடி ஜென்மங்கள் தொடர்ந்து வந்ததோ ஒரே வினைதான். ஆகையினால இப்ப அவர்கள் வருந்தினால் இவர்கள் வருந்தினால் அவர்களுக்கும், அவர்கள் வருந்தினால் இவங்களுக்கும் அந்த அலை இயக்கம் சாதாரணமா பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரே உயிர் உடலாக பிரிஞ்சு இருந்தாலும் அதுவே தாய் தந்தையருடைய உயிர் தான் அவங்களாண்ட இப்போ அக்கா தங்கையா அல்லது அண்ணன் தம்பியாக இருக்கிறது. இப்ப வள்ளுவர் சொல்றது போல துணி அவிழ்ந்தா எப்படி கை இடிச்சுக்குதோ அதுக்காக ஒரு நேரம் காலம் இல்லாம அது போல ஒரு ஒத்தாசை என்பது வேணும் என்ற போது ஒரு குடும்பத்துல ஒரு தேவை வந்த போது
தானா வந்து உதவி கூடியவர்கள் தான் ஒரு நல்ல நண்பர்கள். வாழ்த்து கொண்டேதான் இருக்கும். அந்த நட்பு ஓங்கணும், அந்த நட்பு நிலைக்கணும். நண்பர்களான பிறகு ஒரு காரியாலயத்துல அல்லது தொழிற்சாலையில வியாபாரத்துல இருக்கீங்க. மேலையும் ஒரு ஆள் இருப்பாங்க, கீழையும் ஒரு ஆள் இருப்பாங்க. வாங்குறவன் மேல இருக்கான்னு வச்சுங்களேன். அல்லது தொழிற்சாலையில வியாபாரத்துல இருக்கீங்க. மேலையும் ஒரு ஆள் இருப்பாங்க, கீழையும் ஒரு ஆள் இருப்பாங்க. வாங்குறவன் மேல இருக்கான்னு வச்சுங்களேன். அல்லது நமக்கு சப்ளை பண்றவன் கீழே இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்து கொண்டே இருக்கணும். அப்படி வாழ்த்து கொண்டே இருக்கணும்னா அந்த வியாபாரத்தை நீங்க பாருங்க, நல்ல செம்மையா நடக்கும். நல்ல பொருளாகவே நமக்கு வந்து சேரும். அதே போல நாம் கொடுக்கிறவங்களும் நல்லபடியா வாங்கிடுவாங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய உத்தியோகம் ஆளு இவர்களுக்கும் வாழ்த்தி கொண்டே வரும்போது நீங்க என்ன விரும்புறீங்களோ அதே போல ஆட்கள் நடந்து போறத நடக்கிறத நீங்க பார்க்கலாம். உடனே நீங்க காலையில வாழ்த்திட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே ஒரு நான் நினைச்சது அவன் செய்யலையேன்னு இருந்தா அது இல்லை. வாழ்த்தி வாழ்த்தி பழகிடணும். அதன் பிறகு இந்த இரண்டு உயிருக்கும் ஒரு ஊடுருவி இன்டராக்ஷன் வந்து ஒரு அமைப்பு உண்டாயிடும். ஒரு கோடு விழுந்துடும், ஹார்மோனியஸ் லைன். அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்கள நினைப்பாங்க, அது செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆட்களாண்டியும் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம், மேல இருக்கக்கூடியவர்களாண்டியும் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உத்தியோகங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த உத்தியோகமா இருக்கட்டும், பெரிய பெரிய உத்தியோகமா கூட இருக்கட்டும், மந்திரியா கூட இருக்கட்டும், அல்ல சாதாரண கிளார்க்கா இருக்கட்டும், இந்த அரசாங்க உத்தியோகம்ன்ற இடத்துல ஒவ்வொருவரும் மகளம் தான். ரெண்டு பக்கம் இடி இருக்குது. கீழே இருக்கிறவன் சொல்ல கேட்க மாட்டான், அவன் இஷ்டம் போல செய்வான், இவனுக்கு அது பொருந்தாது. மேல இருக்கிறவன் காலை பிடிச்சி நுருண்டுவான், அதை செய்யணும் இதை செய்யணும், டைமோட செய்யணும், இப்படிதான் செய்யணும்னுட்டு நல்லபடியா எழுதி மொழி வச்சா கூட அவன் முட்டாளா இருப்பான். அதே திருத்தம் போட்டுட்டு திருப்பி நீ வேற எழுதணுவான். இதெல்லாம் ஆபீஸ்ல சகஜம். நீங்க அதே ஒரு பாஸ் இருக்கான்னு வச்சுங்க, நீங்க வாழ்த்தி கொண்டே இருங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு, நீங்க செய்யறதெல்லாம் நல்லா செய்ய முடியும், அதே நேரத்துல நீங்க செய்யறத ஒப்புக்கொள்ளவும் முடியும், பாராட்டவும் முடியும். அந்த மாதிரி ஒரு காரியாலயத்துல நல்ல நட்பு வந்துடுதுன்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் நல்லா இருக்கும். அது அமைதியா இருக்கும், திறமையாக வேலை செய்யலாம். அங்கிருந்து வீட்டு நோக்கி வரும்போது கூட மன அமைதியா இருந்தா குழந்தைகளோட அல்லது மக்களோட மனைவியோட பேசுற போது அது ரொம்ப சாந்தமாகவும் அன்பாகவும் இருக்கும். அதனால காரியாலயங்கள்ல அதை மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க அவர்களை எல்லாம் வாழ்த்துறோம். கடைசியாக தெரிந்தோ தெரியாதையோ இல்லல் செய்யறாங்க அல்லது எதிரிகளாகவும் நினைக்கிறாங்க, நம்ம அவர்களையும் வாழ்த்தணும்னு நாம் சொல்றோம். இங்கே கருத்து வேறுபாடு உண்டாது. நமக்கு கேடு செய்யறவனை நான் எப்படி நான் வாழ்த்தது என்று சொல்லி ஒருவரும் ஒருவருக்கு அனாவசியமா கேடு செய்ய முடியவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இதுக்கு முன்ன செய்த வினைப்பதிவுகள் அவர் இருக்கு. காலத்தால் அந்த வினைப்பதிவு வெளியாகிற போது துன்பத்தின் வழியா தான் வெளியாகும். எந்த தீவினை பதிவும் நம்ம விட்டு வெளியாகிற போது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தித்தான் அது வெளியாகும். ஆகவே நாம் ஏதோ ஒரு வினையை செய்திருப்போம், காலம் வந்து விட்டது, நம்ம கையினாலேயே தவறு ஏற்பட்டு அந்த நட்டமா கஷ்டமா வரலாம், அல்லது இன்னொருத்தர் மூலமாகவும் வரலாம். அப்படி வரும்போது என்னுடைய வினைய தீவினைய சரி செய்வதற்காக இயற்கை எல்லாம் வல்ல இறைவன் அவனை ஆளா கொண்டான், கருவியாக எடுத்துக்கொண்டான். அவன் எனக்கு இந்த தீமை செய்தான், நான் வருந்துகிறேன். அதனால என்னுடைய வினைதான் இப்பொழுது கழிந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இறைவன் அவனை கருவியா எடுத்தானே, அவனும் நான் எந்த விதத்திலையும் குற்றம் சொல்லக்கூடாது. அது இறைவனுடைய ஆள் என்ற அளவுல அவனை வாழ்த்தி கொண்டேதான் இருக்கும். அப்படி வாழ்த்தும் போது என்னென்ன ஒரு சந்தேகம், இறைவன் எப்படி சாதாரண ஆள இவனுக்கு தீமை செய்ய வச்சு அதன் மூலம் அவனுக்கு ஒரு பதிவு இல்லையே விலைப்பதிவு ஏற்பட்ட போது அவன் எண்ணி இருந்தான் பல சமயத்துல தீய வினைகளை செய்யறதுக்கு. அதை மீண்டும் அந்த எண்ணத்தால் அவன் கேன்சல் பண்ணவே இல்லை, அது செயல்ல வந்துதான் ஆகணும். ஆகையினால பாவத்தை செய்ய எண்ணினா
இப்ப செய்யும்படியான சந்தர்ப்பத்தை அவனுக்கு ஏற்க கொடுத்தது. இங்க செய்துட்டான். இவன் முன்னே செய்துட்டான், இந்த செய்ததை திருத்தணும், அது முடிஞ்சது. இப்படி பார்க்கிற போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் கலந்த ஒரு அலை இயக்கத்துல ஒவ்வொரு உள்ளத்துல இருக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அவ்வப்போது வெளியாகிற போது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். ஆகவே யாருக்கு தீமை செய்தாலும் அது அவர்களை மாத்திரம் பொறுத்ததல்ல என்ற அளவுக்கு அதை எண்ணி அவர்களை வாழ்த்தும் போது இந்த நோயை தாங்கிக் கொள்வதற்கு, நட்டத்தை தாங்கிக் கொள்வதற்கு முதல்ல மன அமைதி ஏற்பட்டு போகுது. இந்த மன அமைதி ஏற்பட்ட போதே மனிதன் இறைநிலையோடு நெருங்கி வந்துடுறான். அதனால அவனுக்கு இன்னும் மேலான லாபமா வருகிறது. வினையும் கழிஞ்சு போச்சு. ஆகவே அந்த முறையில மனிதன் மன தூய்மை வேணுமானால் நாம் எதிரிகளையும் வாழ்த்தித்தான் ஆகணும். எதிரியே இல்லை என்ற அளவுக்கு வந்து விடணும். நமக்கு இப்போ காலையில உட்கார்ந்து பாருங்க, யார் யாரும் நமக்கு எதிர்க்கிறாங்க இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். சரி, லிஸ்ட் போட்டுருங்க, அவர்களை முன்ன வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தி நம்ம உள்ளத்துல எதிரி இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டோம்னா உள்ளம் தூய்மையாய் போகுது. எதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு நினைக்கிற வரையில இங்கதானே பாழாகுது. எத்தனை தடவை நினைச்சாலும் சினம் உண்டாகுது அல்லது வருத்தம் உண்டாகுது. அப்போ அந்த எதிரி என்ற எண்ணம் வரும்போதே இங்க உள்ளம் பாழாகுது, நாம கெட்டு போறோம். ஆகையினால எதிரியே உலகத்துல இல்லாத ஆக்கிடணும். அது வாழ்த்தி 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 என்ற முறையில அதன் பிறகு இந்த உலகம் முழுவதும் நல்ல முறையில வாழணும் என்ற ஒரு எண்ணத்தோட வாழ்த்தும் போது இந்த உலகத்து மக்கள் அண்டையெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் போய் திரும்பி எல்லா மக்கள் அண்டை இருந்தும் வர்றத நாம பார்க்க முடியாத போனாலும் எல்லாரும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுவாங்க. நீங்க யார வாழ்த்தி கொண்டு வர்றீங்களோ அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அவங்களே உங்களாண்ட நேசிக்க வர்றது இல்லாத மரியாதை கொடுக்கறது, கையெடுக்கிறது, இன்னும் உதவி செய்ய வர்றது, இதையெல்லாம் பார்க்கலாம். இந்த வாழ்த்தினுடைய பயனை நேரடியாக அநேகம் பேரு இத அனுபவித்திருக்காங்க. அதுல ரெண்டொரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஒரு சார்ட்டர்ட் பேங்க்ல ஒரு ஆபீசர் இருந்தாரு. அவங்களுக்கு கணவன் மனைவி உறவுல ரொம்ப கஷ்டம். அவரு சாப்பாடு அந்தமா போடுறதில்லை, அவரும் சாப்பிடுறது இல்லை, ஹோட்டல்லே சாப்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிலையில நம்ம இடத்துல இனிஷியேஷன் வாங்கி வாழ்த்தும் பயணம் என்ற ஒரு போதனை செய்த போது கேட்டுட்டு போனார். அவன் பிறகு ஒரு 3 மாதம் பொறுத்து மீண்டும் இதே சொற்பொழிவு அங்க வந்தது. அங்க உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ நான் பேசி முடிச்சத நான் ஒரு 4 வார்த்தை பேசுறேங்க சுவாமிஜின்னாரு. சரி வாங்கன்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி எனக்கு குடும்பத்துல இவ்வளவு சிக்கல் இருந்திருக்குது. அன்னைக்கு சுவாமிஜி சொன்ன பிறகு நான் போய் வாழ்த்த ஆரம்பிச்சேன். ஆனா சுவாமிஜி மனைவி என்ற இடத்துல வாழ்த்தணும்னு சொன்னாரு. நான் 3 இடத்துல வாழ்த்தினேன். என்ன முதல்ல மனைவியக்கு வாழ்த்தணும்னு, வாழ்க்கை துணைக்கு வாழ்த்தணும்ன்ற போது வாழ்த்துறது. ரெண்டாவது அதாவது பிளஸ் யுவர் பாசஸ் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிய வாழ்த்துன்னு சொல்றாங்களே, அந்த இடத்துல என்னுடைய மனைவியை நான் வாழ்த்திட்டு வந்தேன். இன்னால கடைசியில ஒண்ணு சொல்றாரு பாருங்க, தெரிந்தோ தெரியாதோ இன்னல் குறியோர் எதிரிகளாக நினைக்கோன்றது, அங்கேயே என் மனைவியெல்லாம் வச்சு வாழ்த்தினேன். இந்த 3 இடத்துல நான் வாழ்த்திய வாழ்த்து இந்த 1 மாதத்துக்குள்ளாக எல்லா சிக்கலும் தீர்ந்து நான் இப்ப அவங்க சாப்பாடு போடுறாங்க, நான் சாப்பிடுறேன், எங்க குடும்பம் அமைதியா இருக்குது அன்னிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார். ஒரு டெல்லியில ஒரு நல்ல தம்பதிகள், அவங்க குழந்தையில ஏதோ குழந்தைக்கு சீக்கு வந்துடுதுன்னுட்டு ஒரு மந்திரக்காரன் பார்த்தான். நீங்க ஒரு பூஜை பண்ணுங்கன்னு சொன்ன, சரின்னுட்டு ஒத்துக்கிட்டாங்க. 2000 ரூபாய் கேட்டான், கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த அம்மனுக்கு நகை போடணும்ட்டு 8,000 நகை அவங்க வச்சிருந்தாங்களா மொத்தம், அதை கைட்டு கொடுத்தாங்க. இதை நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க இந்த பூஜை பண்ண முடியாது, எங்க வீட்லயே செய்யறேன்ட்டு எடுத்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஆளே இல்லை. இவங்க போற இடத்துல கேட்கறது ஆள் இல்லைன்றது, இப்படியே ஒரு 8 மாசம் ஆயிப்போச்சு. அதன் பிறகு என்னென்ன வந்தாங்க, நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன் சுவாமிஜி, நீங்க எனக்கு வாழ்த்து கூறுங்கன்னு. அதெல்லாம் வேண்டியது இல்லப்பா, நீ அவங்களே வாழ்த்து கூறு, அது நகை வந்துரும்னு. அது எப்படிங்க, அவன் ஆளே ஆவிட மாட்டேன்றானே, அவன் ஏமாத்திட்டு போட்டானே, அது என்ன ஆச்சோ. எப்படியா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் சங்கத்தை சேர்ந்தாங்க, அவன் ஆள் தெரியுமே இல்லையா, நல்ல முகத்தை நினைச்சு வாழ்த்திக்கிட்டு இருவாங்கன்னு.
அவர் சொல்றாரு, நான் அப்போ USA போறதுக்காக டெல்லி போயிருந்தேன், அப்பதான் சொன்னேன். நான் ஒரு 4 நாள்ல டெல்லிக்கு போயிட்டேன். அதன் பிறகு ஒரு 10 நாள் ஆன பிறகு ஒரு நாள் காலையில 5:30 மணிக்கு ஒரு ஆளு முட்டாக்கு போட்டுட்டு வந்தானா, கதவு தட்டினான். இந்த நேரத்துக்கு கதவு தட்டுறாங்களே என்னமோன்னுட்டு இவங்க கொஞ்சம் பயந்துட்டு அந்த அம்மா உள்ள இருந்தாங்க. இவர் மாத்திரம் வந்து மெதுவா கதவு தட்டின பார்த்தா இந்த ஆளு முட்டாக்கு போட்டுட்டு அந்த கதவு ஓரத்தில் நிக்கிறாங்க. கையில ஏதோ ஒரு இவரு கொஞ்சம் பயம் ஆகி போச்சு. இல்லையா, இதான் உன்னுடைய நகைங்க, நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வாசப்படிக்கு இந்தாண்டி இருந்துட்டு அந்த ஆள் கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காத போட்டானா. கதவை சாத்திட்டு உள்ள போய் பார்த்தா கரெக்டா அதே செயின அதே இது இவங்களுடைய நகை முழுக்க அதுல இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. பிள்ளை வெளியே போயிட்டான், வேற சூதாடியோ மற்ற இதையோ திரும்பி வர முடியாத நிலையில இருந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்கள் வாழ்த்தி அந்த குழந்தைகள் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடமெல்லாம் நமக்கு இருக்கு. ஆகவே இந்த வாழ்த்தும் பயனும் என்பது வெறும் பேச்சோடு போகாத, இன்றைக்கே வாழ்த்த ஆரம்பிச்சு கொள்ளுங்க. காலையில இருந்தா குழந்தைகளை பாக்குறீங்களா, முதல்ல வாழ்க வளமுடன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகளும் தானா சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி பழக்கம் அது வாழ்நாள் முழுவதும் ஏற்பட்டா என்ன மாதிரியான குழந்தை வாழ்க்கைய செம்மைப்படுத்திக் கொள்ளும்னு பாருங்க. எனவே இந்த வாழ்த்தினுடைய பயனை சாதாரணமாக ஒவ்வொருவரும் எண்ணிவிட முடியாது. நல்ல பயனளிக்கும். எந்தெந்த இடத்துல நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்களோ அவ்வளவு ஒரு தனி மந்திர சக்தியாக தெய்வீக ஆற்றலாக உங்களுக்கு துணை செய்யும் என்று கூறி, வாழ்த்தும் பயனும் என்ற இந்த சொற்பொழிவை இந்த நீங்கள் கேட்டது இன்றைக்கு கடைசியாக நான் இங்க நிற்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்குதான் நம்முடைய நிகழ்ச்சிகள்ல ஒரு இறுதியான ஒரு நிறைவு செய்யும் நாள். இந்த நாள்ல வாழ்த்தும் பயணம் வச்சது நல்லது என்று கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.